வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி அமெரிக்காவை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போடைய அடுத்த அதிரடி அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அமெரிக்க அரசாங்கம் இப்போ நம்ம காலனி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டைமில் கம்ப்ளீட்டாக ஸ்தம்பிச்சு போய் முடங்கி போய் இருக்குது. இப்போது இதுக்கான காரணம் என்ன? ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தார். அளவுக்கு அதிகமான அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ பேர் தேவை கிடையாது, இவங்க எந்த விதமான வேலைகளும் செய்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பேரான அமெரிக்காவுடைய அரசு அதிகாரிகளை, அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நீக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக அவங்களுடைய 50 மாநிலங்களில் எந்தெந்த இடங்களில் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்குதோ அந்த இடத்த குறி வச்சு ட்ரம்ப் இதை பற்றி பேசியிருந்தார். இந்த இடத்துல இர்ரிவர்சிபிள் கட் அப்படின்றது, இப்போ ஒரு அரசாங்கம் டெம்பரரியாக ஆள் எடுக்கிறது நிறுத்துவாங்க, நிதி நிலைமை சரியான பிறகு மீண்டும் ஆள் எடுப்பாங்க. பட் இது பர்மனெண்ட் கட்டு அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். இதில் பர்மனெண்ட் கட் எங்கெங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் மற்றும் சோஷியல் பெனிஃபிட் ப்ரோக்ராம்ஸ். அமெரிக்காவில் ஹெல்த் கேர் எவ்வளோ பெரிய ஷாம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஒரு பல்லை நீங்கள் பிடிங்கிட்டு ஒரு ஆர்சிடி பண்ண மாதிரி நீங்கள் அமெரிக்காவில் போய் பண்ணி பாருங்கள், என்ன செலவாகுன்றது தெரியும் உங்களுக்கு. நம்ம எவ்வளோ நல்லா ஒரு நம்ம நாட்டில் எவ்வளோ நல்ல மருத்துவ கட்டமைப்பு இருக்குன்றதும் நமக்கு தெரியும். அந்த இடத்துல மிகப்பெரிய லெவலில் ஒரு எக்ஸிக்யூஷனை இவர் பண்ணுறாரு. இந்த இடத்துல இதெல்லாம் பெனிஃபிட்லாம் கட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி தன்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவரை இன்னும் அதிகப்படுத்திகிட்டே போகிறாரு. ரிடக்ஷன் இன் ஃபோர்ஸ் அப்படின்றது மாநில காவல்துறை அவங்களுடைய இதை இந்த இடங்கள்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்றாரு. அவங்க எதுவும் எஃபெக்டிவாக நீங்கள் எதுவும் செய்கிறதில்ல அப்படின்ட்டு. ட்ரம்ப்புக்கு ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. ரஷ்ய அதிபர் புத்தினை ரொம்ப பிடிக்கும், துருக்கியோட அதிபர் எர்தோவானை ரொம்ப பிடிக்கும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த அசீம் முனீர் போன்ற காமெடிகளையும் ஏன் பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சர்வாதிகாரிகள், கிட்டத்தட்ட பவரை ஃபுல்லுமே தங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடியவங்க. அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதே மாதிரியான பவர் தனக்கும் இருக்கணும்னு பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் தான் ட்ரம்ப்பு. இப்போது ஏசிஏ சப்சிடிஸ் அப்படின்றது மிக முக்கியமானது. டெமோக்ராட்டிக்ஸோடைய டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிஏ அஃபோர்டபுள் கேர் ஆக்ட் அப்படின்றது. இது சப்சிடி. அஃபோர்டபுள் கேர் அப்படின்றது சிம்பிளாக சொல்லணும்னா சப்சிடி. மருத்துவ காப்பீட்டு திட்டம் நீங்கள் போகிறீங்கன்னா இவ்வளோ காசுலாம் கட்ட முடியாது, அதுக்கு உண்டான சப்சிடி வேணும் அப்படின்னு சொல்கிறது. இதை ட்ரம்ப் என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டை ஓஸ்டேஜாக வைக்கிறீங்க, பிணைய கைதியை வச்சு நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு இவர் திரும்ப கவுண்டர் வைக்கக்கூடியது என்னென்னா இல்லீகல் இமிகிரண்ட்ஸுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு இதை கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் நீங்கள் வரவங்களாம் ஹெல்த் கேர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதான் அமெரிக்காவுடைய வரி பணம் வேஸ்ட் ஆகுதுன்ட்டு. நமக்கு கிடைக்கக்கூடிய நேரடி இன்புட்ஸ், லாஸ் ஏஞ்சலஸ் போன்ற நகரங்கள், லாஸ் வேகஸ்லாம் எவ்வளோ பெரிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்றது தெரியும். இன்றைக்கி அந்த இல்லீகல் மைக்ரன்ஸ் இல்லாததுனால அமெரிக்காவில் ஆட்கூலி அப்படின்றது மிக மிக அதிகமாக இருக்குது. டூரிஸ்டோடைய வரத்துமே ரொம்ப கம்மியாக இருக்குது. பல இடங்களில் கசினோக்களில் கூட இன்றைக்கி வேலையை விட்டு ஆட்களை தூக்க வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கி அமெரிக்கா போயிட்டுருக்கு. பட் ட்ரம்ப் இதை பண்ணுறது எல்லாமே ஒரு மிக முக்கியமான விஷயத்துக்கு தான். இது டிஸ்டர்ப்ஷன்ஸ்ன்னு தெரிஞ்சாலும் ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பு இருக்குது. நீங்கள் செய்கிற விஷயம் கரெக்டான இந்த செய்கிற விதம் தவறு அப்படின்ற மாதிரி தானே அந்த பார்வைகள் போயிட்டுருக்கு. இன்றைக்கி அந்த அளவுக்கான கடுமையான நடவடிக்கைகளை அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டோட டைரக்டர், இவங்களுடைய அரசு நிதி ஒதுக்கீடோட டைரக்டர் ரசல் வாகர் மிகப்பெரிய ஒரு பாராட்டை தெரிவிச்சிருக்காரு. எல்லா வேலையுமே இந்த பட்ஜெட் கட் பண்ணுற விஷயத்த இவர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது இவங்களுடைய நிலை என்ன? ரிப்பப்ளிக் சொல்கிறது க்ளீன் கண்டினியூயிங் ரெசல்யூஷன் அப்படின்றது தான். இவங்களுடைய இது நவம்பர் 21 வரைக்கும் அடிஷ்னல் ப்ரொவிஷன் எதுவுமே இல்லாமல் இந்த நிதி ஒதுக்கீடு நடக்கணும்ட்டு. ஏன்னா நிதி ஒதுக்கீடு அப்ரூவ் ஆகிறது காங்கிரஸில் அப்ரூவ் ஆனால் மட்டும்தான் நடக்கும். அதே மாதிரி அவங்களுடைய செனட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு ஷார்ட் ஆகுது. 55 செனட்டில் 55 ரிப்பப்ளிக்கு, 45 டெமோக்ராட்ஸு. பட் 60 இருந்தால் தான் நீங்கள் சட்டமாக பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி செனட்டோடைய மெஜாரிட்டி லீடர் ஜான் துனே அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த சட்டத்தை பாஸ் பண்ணாதனால, ஏன்னா இந்த நவம்பர் 21 வரைக்கும் எந்த விதமான அடிஷ்னல் ப்ரொவிஷனும் இல்லாமல் இந்த பட்ஜெட் போகணும் அப்படின்றது பாஸ் ஆனால் மட்டும்தான் அவங்களால அரசு கருவூலத்தில் இந்த பணத்தை செலவு பண்ண முடியும். இதை நீங்கள் வேணும்னே பண்ணுறீங்க, அதிபருக்கு எதிராக ட்ரம்ப்புக்கு எதிராக நீங்கள் வேணும்னே பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இப்போ டெமோக்ராட்ஸ் கேட்குறது ஏசிஏ சப்சிடியை அதிகப்படுத்துங்க. 22 24 மில்லியன் அமெரிக்காவுடைய இந்த ஏசிஏன்றது சப்சிடின்றது எக்ஸ்பயர் ஆகுது டிசம்பர் 31க்குள்ளே அப்படின்ட்டு.
அது மாதிரி ஒபாமா கேர் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பெரிய மருத்துவ காப்பீடு திட்டம் ஆரம்பித்தாங்க. மெடிக்கெய்டை வந்து ரெஸ்டோர் பண்ணுங்கள். 1 ட்ரில்லியன் அப்படின்றது இதுங்க. 1 ட்ரில்லியன்றது இந்தியாவுடைய 25% பொருளாதாரம், ஜிடிபி. இது இந்த அளவுக்கு அவங்க வந்து ஹெல்த் கேரில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காஸ்ட் சென்டர். அவங்களுக்கு அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் அமெரிக்காவில் கிடையாது. நீங்கள் சாதாரண ஜுரங்கலாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேராசெட்டமாலை கூட கொடுக்க மாட்டாங்க. எமர்ஜென்சினா மட்டும்தான் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். அதுக்குமே வெயிட்டிங் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டெமோக்ராட்ஸ் எடுக்கக்கூடியது 26 எலெக்ஷனில், மிட் டேர்ம் எலெக்ஷனில் இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும். அந்த பாலிட்டிக்ஸில், ஓட் பாலிட்டிக்ஸில் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜை கொடுக்கும் எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ இந்த இடத்துல இவங்களுடைய பை அவுட் ப்ரோக்ராம், அரசு வேலையில் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் வெளியில் போகலாம் அப்படின்றது அவங்க பை அவுட் ப்ரோக்ராமாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் அரசு அதிகாரிகள் இந்த பை அவுட் பிளானை வாங்கிட்டு வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டாங்க. பை அவுட்ன்றது ஓகே, நீங்கள் ஒரு கிளர்க் லெவலில் இருக்கீங்க, அவங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறேன், நீ வேலையை விட்டு போ, நீ கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்ணு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய அடுத்த ட்ரம்ப் அதிரடின்றது இன்னும் 3 லட்சம் பேரை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு 3 லட்சம் பேர் அப்படின்றது 12% இவங்களுடைய சிவிலியன் ஒர்க் ஃபோர்ஸில். இந்த அளவுக்கு இவங்க பண்ணும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஃபுட் சேஃப்டியாக இருக்கட்டும், இல்லை வெதர் ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும், இந்த இடத்துல எல்லாமே மிகப்பெரிய பற்றாக்குறை வரும். அந்த பற்றாக்குறையினால இந்த சர்வீசஸ்லாம் பாதிக்கப்படும் அப்படின்ட்டு. ட்ரம்ப்பு இதை பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியல. இந்த இடத்துல ஷட் டவுன் நடந்தது அவருடைய பதவி இருக்க ஒன்று, ட்ரம்ப்போடைய அந்த பொசிஷன் இருக்குது, எமர்ஜென்சி பவரை யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் இருக்குது. பர்மனெண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் ரிடக்ஷனும் ப்ரோக்ராம் கட்டையும் அவர் நிச்சயமாக பண்ண தான் போகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதில் லீகல் சேலஞ்சஸ் நிறையாவே இருக்குது. எம்ப்ளாயீஸ் யூனியன் இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே நிறைய கேசஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் ட்ரம்ப்போடைய இந்த நடவடிக்கைக்கு அடிப்படை காரணம் அவங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அவங்க வாங்கி வச்சுருக்கக்கூடிய கடன். அவங்க நாட்டுடைய ஜிடிபியை விட கிட்டத்தட்ட 129% அதிகமான கடனை அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. வருடம் அவங்க கட்ட வேண்டிய வட்டி மட்டுமே $1 ட்ரில்லியன். அது ஆட் ஆகிக்கிட்டே போகுது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அமெரிக்காவுடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் நாளைக்கு நல்ல பிள்ளைகளாக மாறி அடுத்த 10 தலைமுறைக்கு நாங்கள் வேலையை மட்டும்தான் செய்யணும்னு அவங்க பண்ணால் கூட இந்த கடனை அவங்க இது பண்ண முடியாது. வேர்ல்டு ஆர்டரை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணி ஒரு ரிசெஷனை கொண்டு வந்து சர்வதேச சந்தை பொருளாதாரங்கள் எல்லாத்தையும் ஒரு வீழ்ச்சியடை செஞ்ச பிறகு தான், டாலர் டிவேல்யூ ஆன பிறகு தான் இந்த கடனை அவங்க கட்ட முடியும். இல்லாட்டி உலகம் முழுவதும் போர் வரணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் தான் அமெரிக்கா தாங்க முடியும். அதற்கான நடவடிக்கைகள் தான் இன்டர்னலாக ஒன்று நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அடுத்த 2 வருஷம் இன்னும் பயங்கரமான நடவடிக்கைகள் அப்படின்றது வரப்போகுது. அமெரிக்காவை கரியர் ஆப்ஷனாக வைக்கக்கூடியவங்க, படிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனாக வைக்கக்கூடியவங்க, மீண்டும் என்னோட ஒரு அன்பான அறிவுரை, ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.